என்னோட பேர் சிவரஞ்சனி. நான் இப்போ பள்ளி கல்வித்துறையில ஒரு ப்ராஜெக்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெய்னரா ஓ! டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 2000 ஸ்கூல்ஸ்க்கு ட்ரெய்னரா போயிட்டுருக்கேன். 12th முடிச்சுட்டு 1 இயர் ட்ராப் அவுட். அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. நாங்க 2டே பொண்ணுங்க. கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு அகரம்லேருந்து ரெஜிஸ்டர் நம்பர் கேட்க தான் கால் பண்ணாங்க. நான் நம்பர் நோட் பண்ணிட்டு, திருப்பி அதே நம்பர் கால் பண்ணி எனக்கு இன்னும் 1 வாரத்துல என்கேஜ்மென்ட் பண்ண போறாங்க. என்னை எப்படியாவது படிக்க வச்சுருங்க அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலா 1 வாரம் நிச்சயதார்த்தம் டைம் அவ்வளவுதான் இருந்துச்சா? ஆமா. உங்க வீட்ல எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க அகரம்? இல்ல நான் பொய் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன் சென்னைக்கு. பாதி வழியில வந்த பிறகு அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா சார்னோனே அம்மா வந்து ஒரு பெரிய இடத்துல பிள்ளை படிக்க போகுது அப்படின்னு நம்பிட்டாங்க. சரி ஓகே படிக்க வச்சிருவாங்களா? காசு கேட்க மாட்டாங்கல்ல. திருப்பி திருப்பி கேட்டுட்டாங்க. ஏன்னா அம்மா ஸ்வீப்பரா வேலை பார்த்தாங்க. So, அங்க அவங்களால பணம் செலவு பண்ண முடியாது. முடியாது. எனக்கு என்னன்னா நான் அந்த 1 இயர் ட்ராப்ல திருப்பூர்ல வேலை பார்த்தேன். ஒரு நாளைக்கு ரூ. 100 தான் சம்பளம். ஆனா 13 மணி நேரம் நின்னுக்கிட்டே வேலை பார்க்கணும். அப்ப திட்டும்போது அங்க இருக்கிற சூப்பர்வைசர் எல்லாம் திட்டுவாங்க. படிச்சியா என்ன பண்ணிட்டு வந்த அப்படிலாம் திட்டுவாங்க. அப்பலாம் எப்படியாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வேலையில உட்காந்துரணும் அப்படின்னு மட்டும் அந்த அந்த வெறி இருந்துட்டே இருக்கும். நான் இங்க வரும்போதே தான் சொன்னேன். என்ன எப்படியாவது ஒரு டிகிரி படிக்க வச்சிருங்க. நான் மேல வந்துருவேன் அப்படின்னா இன்னைக்கு நான் என் தங்கச்சியை பிகாம் படிக்க வச்சுட்டேன். அவ இப்ப MBA சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் MSW இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம சைல்ட் ரைட்ஸ் மற்றும் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சமூகத்தோட ஒட்டி செயல்படணும் அப்படின்றதே எனக்கு அகரம் மூலமா வந்து அதுதான் உணர்வு தான். சந்தோஷமா இருக்கு. எல்லாமே ஏதோ ஒரு வகையில சமூகத்தோடு ஒட்டிய வேலையில இருக்காங்க. அவங்க இவங்க டாக்டர் அப்புறம் டீச்சர்ஸ். பொதுவாக கிராமங்களில் 12வது முடிச்சோன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ப்ரியாரிட்டைஸில் இருக்கும். ஏன்னா போதும் அது நம்ம வீட்டு பொண்ணு இல்லை, அது வேற எங்கேயோ போய் வாழப்போகுது இதாக இருக்கும். ஆனால் பசங்களுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். அம்மாக்கோ ஒரு யாரோ ஒருத்தர் இருக்கும். அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறது இருக்கும். நிறைய போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கோம் நாங்கள். ஒரு 250 கல்யாணத்தை நிறுத்திருப்போமா? சீரியஸ்லி 250 மாணவிகளுடைய கல்யாணத்தை நிறுத்துற, ஏன்னா அது அங்கே போயிடும், இமீடியட்டாக போயிடும். படிச்சுட்டு இருக்கிறப்ப போயிடும், பாதியில் கூட்டிகிட்டு வந்துருவோம். பார்த்த ஒரு 20,000 குடும்பங்கள்ல வந்து அப்பா இல்லாட்டி கூட பரவாயில்ல, அம்மா இல்லாத வீட்டில் தவிக்கிற குழந்தைகள் வந்து இன்னும் அதிகம். அவங்களோட தவிப்பு வந்து ரொம்ப அதிகம். அவங்கள கரை சேர்க்கறது வந்து நடக்காத ஒரு விஷயமா கூட போயிருக்குது. ஆனா அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னா அம்மா எப்படியாவது படிக்க வச்சிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 குடும்பங்கள்ல லிக்கர்னால மட்டுமே தந்தைகள் இறந்திருக்காங்க. இறந்துருக்காங்க. 38% அதாவது எங்களுடைய இதில் ஆ? 38% குடிப்பழக்கம் உள்ள அப்பா இருக்கிறவர். ஓ, அதாவது நீங்க பார்த்த உங்க நாங்க அகர கணக்கு தேர்ந்தெடுத்த புள்ளிகள் இது வரைக்கும் வருது. வந்திருக்கிற பசங்கள்ல 38% பேர் வந்து தீவிரமான குடிப்பழக்கம் உள்ளவர்கள். அதனால பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க. சீரியஸ் இஷ்யூ ஆஃப் த ஸ்டேட். அப்படிதான் இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.